ஜெய் பீம். நான் அரத்தி. தீட்டு, இந்த தீட்டு அப்படிங்கிற விஷயம் இந்த சமூகத்துல இன்றைக்கு வரைக்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. இவன் கோயிலுக்குள்ள வரலாம், இன்னொருத்தன் கோயில் கருவறைக்குள்ள வரைக்கும் வரலாம். வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், கருப்பா இருக்கிறவனை நம்பாத, இவங்க வீட்டுல எல்லாம் தண்ணி குடிக்கலாமா இப்படிங்கிறதுல இருந்து இது எல்லாமே இந்த தீட்டு அப்படிங்கிறதுக்குள்ளதான் அடங்குது. இந்த தீட்டு ஒரு சாதிய கட்டமைப்புக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய ஒரு பண்பு. இந்த பண்போட ஆணிவர் எங்க இருக்குன்னா வர்ண தர்ம முறைப்படி உயர் வர்ணமா கருதக்கூடிய இந்த பிராமண புரோகிதர்கள் சொல்றாங்களா, அவங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. பிராமணர்கள் அப்படின்னாலே அவங்க தூய்மையானவர்கள், மற்ற இடைவர்ணத்தை சேர்ந்தவர்களும் கடைவர்ணத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவங்க அளவுக்கு தூய்மையானவர்கள் அல்ல, அதாவது இழிவானவர்கள் அப்படிங்கிற மாதிரி வர்ண தர்மமே சொல்லுது. சாதிய கட்டமைப்புக்குள்ள ஒரு பண்பாக இருக்கக்கூடிய இந்த தீட்டிலிருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா சாதி மதத்தோட கலந்துருக்கு. அப்போ இந்த மதத்திலிருந்து விடுபட்டா மட்டும்தான் இந்த சமூகம் விடுதலை அடையும் அப்படின்னு பாபா சாஹிப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாங்க. நன்றி.